அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனையோ காரணங்களுக்காக வேதனைப்படுகின்றோம். வேதனைப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றியும் நமது குரு நிறைய உபதேசங்கள் கொடுத்துள்ளார்கள். இந்த உபதேசத்திலும் நாம் தெரிந்து கொள்ள அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலக்கூறை நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதாவது தொழில் செய்யும் போது ஏதோ ஒரு காரணத்திற்காக குடும்பத்திலோ மற்ற நிலைகளிலோ அந்த காரணத்தினால் அடிக்கடி வேதனைப்படுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அதே எண்ணத்துடன் வியாபாரத்தில் அமர்ந்தால் நம்முடைய உணர்வுக்கு தக்கவாறு வேதனைப்படுத்தக்கூடியவர்கள் தான் கடைக்கு நம்மை வந்து அணுகுவார்கள். வேதனைப்படுத்தக்கூடியவர்கள் வியாபாரத்திற்குத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற நிலையில் சில நியாயமான உணர்வுகளை பற்றி நாமும் பேசுவோம். அவர்களும் அதையே பேசத் தொடங்குவார்கள். நம்முடன் இணைந்து அவர்கள் நம்முடன் இணைந்து பேசப்படும் பொழுது நாமும் அவர்களுடன் இணைந்து விடுவோம். ஆனால் அவர்களோ ஏமாற்றுபவர்களாக இருப்பார்கள். நம்மை தெளிவாக ஏமாற்ற தெரிந்து கொண்டவராக இருப்பார். காரணம், அதனால் அவருக்கு பயனாகின்றது. நாம் என்ன சொல்வோம், பார், நான் இதையெல்லாம் செய்தேன், நன்றாக பேசிக் கொண்டிருந்தான், இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தான், அவனே என்னை மோசம் செய்துவிட்டான் என்று அவர்களிடம் சொல்லுவோம். காரணம், வேதனை உணர்வுகளால் நாம் சிந்திக்கும் தன்மை இழந்து விடுகின்றோம். எப்படி இந்த கஷ்டத்தில் மீளலாம் என்ற உணர்வுதான் முதலிலே நமக்குள் தூண்டப்பட்டிருக்கும். இருந்தாலும் நாம் வேதனையுடன் அதனுடைய பாதிப்பால் இருக்கும் சமயத்தில் அந்த நேரத்தில் இந்த ஏமாற்றுவர்கள் நம்மை ஒரு கருவியாக, அது சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அத்தகைய ஆள்கள் தான் அந்த நேரத்தில் நம்மிடமும் வருவார்கள். நல்லவர்கள் வருவதோ நமக்கு நல்ல யோசனை சொல்வதோ அந்த நேரத்தில் நடக்காது, வராது. அப்படியே வந்து அவர்கள் யோசனை சொன்னாலும் அவர்கள் நம்மை ஏமாற்றுவதாக அதை போன்ற எண்ணம் தான் நமக்கு வரும். நம்முடைய வேதனை நல்லவரை நம்பாதபடி செய்துவிடும். இதைத்தான் இங்கே குரு இந்த வேதனை என்று அடிக்கடி என்ன விஷத்தின் தன்மை நமக்குள் கூடி சிந்திக்கும் தன்மை இறந்து விடுகின்றோம். சிந்தனை இழந்த பின் நல்லது எது கெட்டது என்று அறிய முடியாதபடி அந்த வேதனையின் விஷத்தின்பால் சிந்தனையற்ற நிலைகளுக்கு செல்லப்படும் பொழுது நம்மை சிந்தனையற்ற ஆக்குவர்கள் இந்த உணர்வை நுகர்ந்து நம்மை ஏமாற்றும் நிலைக்காகவே அந்த சந்தர்ப்பங்கள் உருவாக்கி விடுகிறது என்பதைத்தான் இங்கே முக்கியமாக உணர்த்துகின்றார்கள். நம்மை ஏமாற்று நோக்கத்தில் வந்தவரை நாம் பார்த்தால் நல்லவராகவே நமக்கு தோன்றும். ஆனால் அவர் முழுமையாக நம்மை ஏமாற்றிய பின்புதான் நாம் அதை உணர வேண்டி வரும். இதை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே பல சூழ்நிலைகள் உருவாகின்றது. நம்மை அதையெல்லாம் இயக்குகின்றது. இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஈஸ்வரா இந்த புருவமத்தில் உயிரை எண்ணி அதிகாலையில் கண் வெளித்தவுடன் துருவ தியானத்தில் உங்களுக்கு கொடுக்கும் சக்தியின் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இந்த வாழ்க்கையில் எத்தகைய நிலை ஆனாலும் சரி, தொழில் செய்யும் பொழுதும் சரி, உறங்கும் பொழுதானாலும் சரி, உணவை உட்கொள்ளும் பொழுதாக இருந்தாலும் சரி, வெளியிலே போகும் பொழுதாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் ஒரு பொருளை அங்கே வாங்க வருவோருக்கு கையில் எடுத்து கொடுத்தாலும் சரி, ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும், அது எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று அதை இணைத்தே வாழ வேண்டும். நாங்கள் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், எங்கள் தொழில் நன்றாக இருக்க வேண்டும், எங்கள் வாடிக்கையாளர்களும் அவர் குடும்பத்தாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். இப்படி செய்தால் உங்களுடைய வேதனைகள் அகலும், மனமும் அமைதி பெறும், மகிழ்ச்சி தன்னாலை தேடி வரும், தொழிலும் நன்றாக இருக்கும். அதே போல தன்னுடைய பையன் சொன்னபடி கேட்கவில்லை என்று மிகவும் வேதனைப்படுகின்றோம். அதற்கு காரணம் என்ன? ஏன்னா இந்த இடத்துல மீண்டும் ஒரு நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி குரு உணர்த்துகின்றார். வீட்டிற்குள் தேளோ அல்லது அது போன்ற ஏதோ விஷ ஜந்தோ வருகிறது, அதை உடனே நாம் அடித்து கொண்டு விடுகின்றோம். அந்த உயிர் நம் உடலுக்குள் உறைவிடமாக வந்து விடுகின்றது. வந்த பின் அணுவின் தன்மை கருவிலே விளையப்படும் பொழுது கருவுக்குள் வரப்படும் பொழுதுதான் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும்.
தேலை கொன்ற அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரப்படும் பொழுது அந்த தேல் எப்படி வேதனைப்பட்டதோ அந்த வேதனையின் அணுவின் கருவாக நமக்குள் மனிதனாக உருவானாலும் இது கருப்பையில் தங்கப்படும் பொழுது இந்த வேதனை உணர்ச்சிகள் தோன்றும். அந்த வேதனைப்படுத்தும் அலைகளை இழுக்கும். வேதனையின் உணவின் தன்மை நம் உடலிலே இருக்கும். என்னால் ஏற்கனவே உழைந்தது உருவானது. அப்பொழுது அதற்கு அந்த அணுவிற்குண்டான நிலைகள் வேதனைப்படுத்தியே பிழைக்க வேண்டும் என்ற உணர்வு அதற்குள் வந்து அவன் குழந்தையாக பிறந்த பின் அடுத்தவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பான். அவனை திருத்த வேண்டும் என்றால் எப்படி செய்வது? ஏனென்றால் சில வீடுகளிலே குழந்தைகளை எண்ணி இப்படித்தான் வேதனைப்படுவார்கள். அதற்குண்டான காரண காரியங்களைத்தான் இங்கே தெளிவாக்கி அதை மாற்றி அமைக்க என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார். நாம் சமையல் செய்யும் பொழுது காய்கறிகளோ மற்ற நிலையில் எவ்வளவு காரலாக கசப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் வேக வைத்து சுவையாக மாற்றுகின்றோம். சுவையாக அதை மாற்றித்தானே உட்கொள்கின்றோம். அதை போல நம் குழந்தை வேதனைப்படுத்துவனாக இருந்தாலும் கூட அவனை பற்றி நாம் வேதனையாக மீண்டும் எண்ணி நமக்குள் நம் எண்ணத்தை யமனாக்கி விடக்கூடாது. இது மிகவும் முக்கியம் என்று சொல்லுகின்றான். என்றால் அவன் வேதனைப்படுத்துகிறான் என்ற அந்த வேதனை எண்ணி நம் எண்ணம் இங்கே யமனாகி விடுகின்றது. அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றான். மாறாக நம் எண்ணத்தை யமனாக்குவதற்கு பதிலாக நம் எண்ணத்தை கடவுளாக்க வேண்டும். அதாவது அருள் ஒளி கொண்டு இருளை அகற்றும் கடவுளாக நம் எண்ணத்தை மாற்றுதல் வேண்டும். அருள் ஒளி கொண்டு இருளை அகற்றும் கடவுளாக நம் எண்ணத்தை மாற்றுதல் வேண்டும். அருள் மகரிஷிகளின் உணவை நமக்குள் சேர்த்து இந்த உணவின் தன்மையை வளர்த்து கொண்டே வர வேண்டும். பின் குழந்தையை எண்ணி மகரிஷின் அருள் உணர்வு அவன் பெற வேண்டும். அவன் அறியாது செயல்படும் அந்த இருளிலிருந்து நீங்க வேண்டும். அவன் அருஞானம் பெற வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். நாம் எதை எண்ணுகின்றோமோ அதைத்தான் நம் உயிர் உருவாக்குகின்றது. இப்படி எண்ணும் இந்த எண்ணத்தின் தன்மை நம் உடலிலே விளைந்து உள்ளின்று இயக்கப்படும் பொழுது உயிர் கடவுளாகின்றது. அதையே எண்ணி எண்ணி மீண்டும் செயலாக்கும் பொழுது அதை தெய்வமாக நம்மை காக்கின்றது. திரும்ப திரும்ப எண்ணும் பொழுது அதுவே குருவாக மாறி நம்மை நல்வழிப்படுத்துகின்றது. ஆகவே அத்தகைய குருவின் செயலாக நன்மை செய்யக்கூடிய சக்தியின் நிலையாக நம் மனதிலே இதை கொண்டு வர வேண்டும். மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தியை பெற வேண்டும். ஆக வேதனைப்படுவதோ வேதனையை மீண்டும் மீண்டும் எண்ணுவதோ நம்மை சிந்தனையற்றதாக மாற்றும். மீண்டும் வேதனைப்படுத்தும் நிலைகளாக நம்மை ஆக்கிவிடும். இதிலிருந்தெல்லாம் மீண்டு வேதனையை நீக்கிய தீமையை நீக்கிய நஞ்சினை வென்ற ஞானிகள் உணர்வை நமக்குள் அவ்வப்பொழுது சேர்ப்பித்து அந்த தீமையின் விளைவுகளிலிருந்து நாம் மீண்டு நம்முடைய சொல் செயல் புனிதம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்த சக்தியாக நாம் பெற வேண்டியவருடைய அவசியத்தை தான் கொள்ளாது இந்த உபதேசத்தில் நமக்கு வழிகாட்டுகிறார்கள்.